லிட்டில் இந்தியா சிங்கப்பூரர்களுக்கு மிகவும் பழக்கப்பட்டதோர் இடம். கலாச்சாரம், வரலாற்று சிறப்பு, மரபு இவற்றை பிரதிபலிக்கும் பல பாரம்பரிய தொழில்கள் இங்குள்ளன. கடை வாடகை அதிகம், வர்த்தகம் செய்வதற்கான செலவும் அதிகம். ஏன் இந்த வட்டாரத்தில் இப்படி இருக்கிறது? இதனால் இங்கிருக்கும் பாரம்பரிய தொழில்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்? லிட்டில் இந்தியா இந்தியர்களின் கலாச்சார நடுவமாக பார்க்கப்படுகிறது. தொழில் புரியும் பலரும் இந்த துடிப்பான வட்டாரத்தை தெரிவு செய்வதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. ஆனால் தொழில் புரிவதற்கான செலவுகள், வாடகை இவ்விரண்டும் இவ்வட்டாரத்தில் ஏறிக்கொண்டே போவதாக இந்திய வர்த்தகர்கள் கவலைப்படுகின்றனர். ஏன் இந்த நிலை? லிட்டில் இந்தியா சிங்கப்பூரின் மத்திய வர்த்தக வட்டாரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. பெருவிரைவு ரயில் நிலையம், பேருந்து சேவைகள் என போக்குவரத்து வசதிகளுக்கும் பஞ்சமில்லை. இதனால் இங்குள்ள கடைகள், வீடுகளுக்கான தேவையும் அதிகம். இயற்கையாகவே மக்கள் நடமாட்டம் அதிகமான இருக்கிறதுனால அது வாடகை அதிகமான நிர்ணயம் பண்ண முடியுது. ஒரு கடை இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த கடைக்கு ஒரே ஒரு ஆள் இருந்தாங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் வாடகைக்கு வர இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆள் கேட்டாங்கன்னா அதனுடைய விலை ஒரு மாதிரியாக இருக்கும். அதே ஒரே கடைக்கு 25 பேர் 30 பேர் வந்து நின்னாங்கன்னா நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்கும்னு. சிங்கப்பூர் இந்தியர்கள் மத்தியில் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லும்போது முதல் இடம் ஞாபகம் வர்றது லிட்டில் இந்தியா. அப்படி சொல்லும்போது இங்கே பண்ணும்போது நிறைய டிமாண்ட், சப்ளை ஒன்று தான் இருக்குது, டிமாண்ட் அதிகமான இருக்கும்போது விலை ஓனர்கள், அதாவது கடை உரிமையாளர்கள் வாடகை ஏற்றுறதுக்கு அவங்க மைண்ட்லேயே இன்னர் மைண்டில் வரும். அது ஒரு காரணம். அடுத்தது விலையேற்றத்துக்கு வாடகை ஏற்றத்துக்கு அதனுடைய கட்டடத்தினுடைய விலையும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போக்குவரத்து வசதிகள், பேரங்காடிகள் இவற்றுக்கு அருகில் இருக்கும் கடைகளின் வாடகை கட்டணங்கள் பொதுவில் அதிகமாகத்தான் இருக்கும். உதாரணத்திற்கு லிட்டில் இந்தியா பெருவிரைவு ரயில் நிலையம் அருகில் இருக்கும் கேம்பல் லேன், டன்லப் ஸ்ட்ரீட், இந்த 2 சாலைகளில் இருக்கும் கடைகளுக்கு கூடுதலான வாடகை. அதே சற்று தொலைவில் இருக்கும் வீராசாமி ரோட்டிலும் நாரிஸ் ரோட்டிலும் விலை சற்று குறைவாக இருக்கும். ஃபேரபாக் பெருவிரைவு ரயில் நிலையம், முஸ்டபா சென்டர், சிட்டி ஸ்கொயர் மால், இந்த இடங்களுக்கு அருகில் இருக்கும் சைத் அல்வி ரோட், இங்குள்ள கடைகளுக்கும் வாடகை அதிகம். சையத் அலி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு கடைக்கு ஒரு உணவகத்தில் வாடகை 35,000 வெள்ளி. அதோட இடத்தோட அளவு அப்படின்னு பார்த்தா ஒரு 2000 சதுரடி. 2000 சதுரடி. அதில் கீழே மட்டுமே 1000 சதுரடி, மேலே 1000 சதுரடி வரும். மேலே உள்ளதுக்கு அதிகமான நம்ம மதிப்பு கொடுக்க முடியாது. கீழே உள்ளதுக்கு மதிப்பு மட்டும்தான், கீழே உள்ளதுக்கு மதிப்பு அதிகமாக கொடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சதுரடியோட விலை கிட்டத்தட்ட 100 வெள்ளி கிட்ட வருது. 100 வெள்ளிக்கு மேலே வருது. இப்போ அடுத்தது நம்ம வீராசாமி ரோட்டுக்கு வருவோம். அதுக்கே பார்த்திங்கன்னா 15,000 வெள்ளி வாடகை வரும். அங்கே 35 சொன்னால் இங்கே 15. கேம்பல் லைன்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு வாடகை தான் போயிட்டு 15,000 வெள்ளி போகுது. ஆனால் என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது இது உணவகங்களுக்கோ மற்றதுக்கு அதிகமான 15,000 வெள்ளி வாடகை வருது. இங்கே இன்னும் கம்மியாக இருக்குது. சைஸ் 900 சதுரடி தான் வரும். 900 சதுரடிக்கு 15,000 17,000. கடை வீடுகள் லிட்டில் இந்தியாவில் பல பகுதிகளில் இவற்றை பார்க்கலாம். பொதுவாக 2 அல்லது 3 மாடிகளை கொண்டிருக்கும். வாசலின் அளவு 4 முதல் 6 மீட்டர் மட்டுமே. உள்புறம் இதைவிட 2 மடங்கு அகலமாக இருக்கும். சிறிதாக இருந்தாலும் இந்த கடைவீடுகளின் சொத்து மதிப்போ பல மில்லியன் வெள்ளி. ஏன் இப்படி? 1840க்கும் 1960க்கும் இடைப்பட்ட காலம். அப்போது கட்டப்பட்ட இந்த கடைவீடுகள் வரலாற்று சிறப்பு வாய்ந்தவை. இதனால் இவற்றை பாதுகாக்கப்பட்ட கட்டடங்கள், அதாவது கன்சர்வேஷன் பில்டிங்ஸ் என அழைப்போம். இது லிட்டில் இந்தியா இதே மாதிரி சைனா டவுன், கம்புங்கலாம், அதெல்லாம் பிரைமரி செட்டில்மெண்ட். அந்த காலத்தில் அங்கே குதிரை அதெல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ அதை ஹிஸ்டரியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் கன்சர்வ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பில்டிங்ஸை. ஸோ நம்ம எப்பயும் நினைப்போம், கன்சர்வ் அந்த பில்டிங் தானே கன்சர்வ் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஹிஸ்டாரிக்கலி பில்டிங் மட்டும் இல்லை, நம்ம இந்த ஃபீலிங் இருக்கும், இங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு அந்த ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க கன்சர்வ்.
பட் தே ஆல் ஃப்ரீ ஹோல், தே ஆல் லேண்ட் டைட்டில்ஸ். அதனால மக்கள் வந்து ஃபாரினரும் சரி லோக்கலும் சரி அந்த பில்டிங்கை வாங்கி வச்சுக்கலாம், விற்கவும் செய்யலாம். அதனால விலை கூடும். ஆமாம், நிச்சயமாக கூடும். ஏன்னா 6,000 சம்திங் ஷாப் ஹவுஸ் தான் இருக்குது. ஸோ அதனால விலை நிச்சயமாக அசட் வேல்யூ வந்து கூட்டிகிட்டே தான் போகும். 2015 வந்து மேபி ஒரு 2 மில்லியன் வச்சுக்கோங்களேன், ஒரு 2 மில்லியனுக்கு வாங்கலாம் ஒரு 2 ஸ்டோரி. இப்போ நான் வந்து ஒரு 10 யூனிட் வச்சுருக்கேன். ஸோ ஸ்மாலஸ்ட் யூனிட் பிலோ 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து 6 மில்லியன் கிட்ட ஓடுது. ஸோ அது வேல்யூ ஆஃப் அசட், வேல்யூ ஆஃப் ரெண்டல், வேல்யூ ஆஃப் ஃபுட்ஃபால் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ. நகர சீரமைப்பு ஆணையம், அதாவது URA இணைய பக்கத்தில் பார்த்தால் இங்குள்ள கணிசமான கடை வீடுகள் பாதுகாக்கப்பட்டவை என்பது புரிகிறது. இந்த கடை வீடுகளை இடிக்கவோ மறுசீரமைக்கவோ முடியாது. இப்படி இந்த வரலாற்று சிறப்புள்ள கடை வீடுகளை பாதுகாக்க பல சட்டங்கள் உள்ளன. அதனால் இவற்றின் சொத்து மதிப்பும் உயர்ந்து கொண்டே இருக்கும். லிட்டில் இந்தியாவில் மட்டுமல்ல, கம்புங்லாம், சைனாடவுன் பகுதிகளிலும் இதே நிலைதான். இங்குள்ள ஒவ்வொரு கடை வீட்டையும் குறிப்பிட்ட விதத்தில் மட்டுமே பயன்படுத்த முடியும். கடை, உணவகம், மதுக்கூடம், விளையாட்டு நிலையம் என பலவிதமான பயன்பாடு. பஃப்லோ ரோட்டில் இருக்கும் இந்த கடை வீட்டை எடுத்துக்கொள்வோம். இங்கே உணவகத்தை நடத்த அனுமதி உண்டு. ஆனால் மதுக்கூடத்தை நடத்த முடியாது. சலவை கடை அல்லது அலுவலகத்தை நடத்த விரும்பினால் நகர சீரமைப்பு ஆணையத்திடம் விண்ணப்பிக்க வேண்டும். கடை வீடுகளின் பயன்பாட்டை பொறுத்தே வாடகையும் மாறுபடும். முதல் வேலையாக எவ்ரி ஸ்ட்ரீட் வந்து எவ்ரி ஷாப்க்கு வந்து யூசேஜ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நாட் எவ்ரி ஷாப் வந்து FMB சாப்பாடு கடையாக இருக்க முடியாது. ஸோ URA வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு நல்ல மிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு. அது நம்மளுக்கு நல்லது இல்லையா? ஆனால் அந்த ரெண்டல் வேல்யூ, இப்போ நான் தான் லேண்ட்லார்ட்னா என் கடை வந்து சாப்பாடு கடை நல்லா ஓடுது, அப்போ ரினியூ பண்ணும்போது நான் கூட தான் கேட்பேன் இல்லையா? அதே மாதிரி FMB கடை, ஆஃபீஸ், சில ரெசிடென்ஷியல் யூஸ், டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குது. FMB வந்து இட்ஸ் ஹையர் வேல்யூ. ஏன்னா ஃபுட்ஃபால் இஸ் ஹையர் ஆல்சோ. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் வந்து சாப்பிடுவாங்க, 1000 பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ 10 வள்ளி ஈச்சுன்னா நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால FMBக்கு வந்து எப்பயுமே மவுசு. ஆனால் இப்போ திடீர்னு லெட்ஸே டிமாண்ட் வந்து லேப்டாப்க்கு டிமாண்ட் வச்சுக்கோங்க. ஸோ லேப்டாப் கடை நிறைய திறக்கிறாங்க, அவங்க வந்து வில்லிங் டு பே மோ. அதனால லேண்ட்லார்டையும் கூட கேட்பாங்களே. வெளிநாடுகளிலிருந்தும் உள்ளூரிலிருந்தும் பல நிறுவனங்கள் இங்கு முதலீடு செய்துள்ளன. இவர்கள் எப்படி அதிக வாடகையை சமாளிக்கின்றனர்? பல ஆண்டுகளாக இங்குள்ள பாரம்பரிய தொழில்கள் அதிக வாடகையால் பாதிக்கப்படுகின்றனவா? லிட்டில் இந்தியாவில் திரும்பும் திசையெல்லாம் மக்கள் நடமாட்டம். பண்டிகை காலம் என்றால் சொல்லவே தேவையில்லை, இங்கு மக்கள் கூட்டம் அலைமோதும். கோவில், துணிக்கடைகள், உணவகங்கள், மளிகை கடைகள், பூக்கள், பூஜை பொருள், கைவினைப் பொருள் விற்கும் கடைகள், பத்தர், நகை கடைகள், இப்படி பலவிதமான பாரம்பரிய தொழில்களை பார்க்கலாம். இவ்வகை கடைகளை நடத்துவதற்கு கடை வீடுகள் பொருத்தமானவை. அதனால் கடை வீடுகளுக்கு அதிக தேவையுள்ளது. வாடகை செலவு அதிகமாக இருந்தாலும் பல புது புது கடைகள் திறக்கப்படுகின்றன. நலன் வந்து ஒரு 16 வருஷமாக இருக்குது சிட்டி ஹால் MRT ஸ்டேஷனில். இங்கே திறந்து ஒரு 3 வருஷம் ஆகிடுது. சரங்கன் ரோட்டில் வாடகை அதிகமாக இருந்தாலும் நாங்கள் எப்படி சமாளிக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் பேசிஸ் வந்து லாயல் கஸ்டமர் தான். ஸோ இந்த 16 வருஷத்தில் நாங்கள் நலங்கன் சிட்டி ஹால் MRT ஸ்டேஷனில் இருக்கிறதுனால அதில் ஒரு லாயல் கஸ்டமர் பேஸ், இங்கே வந்து 3 வருஷம் இருக்கிறதுனால ஒரு லாயல் கஸ்டமர் பேஸ் இருக்குது. இந்த கஸ்டமர் லாயல் பேஸஸில் தான் வந்து சமாளிச்சிட்ருக்கோம். ரெண்டாவதாக வந்து மார்க்கெட்டிங் எல்லாம் வந்து பழைய மார்க்கெட்டிங் கிடையாது, வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். அந்த மார்க்கெட்டிங் செலவு குறைச்சிட்டோம் அங்கே. அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுனால அது கஸ்டமரே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய ஹெல்ப் பண்ணுறதுனால அந்த செலவெல்லாம் குறைச்சதுனால இங்கே சமாளிச்சுட்ருக்கோம். இப்போதைக்கு வாடகை செலவு குறைக்கிறதுக்கு இன்னும் அடிஷ்னலாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் லேபர்
ஃபோர்ஸை குறைச்சிருக்கோம். மெனுவையும் ஃபைன் டியூன் பண்ணி அதையும் வந்து கிறிஸ்பாக வச்சுருக்கோம். அதாவது இந்த நிறைய மெனு போக போக உங்களுக்கு வந்து செலவினம் ஜாஸ்தியாகும். அதனால் மெனுவை குறைச்சி விட்றோம். அதை தவிர்த்து எங்கெல்லாம் செலவினம் குறைக்க முடியுமோ, ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கட்டும் சரி, இல்லை செலவினங்களை எப்படி குறைக்க முடியுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சதுனால தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். அதிகமான வெளிநாட்டு நிறுவனங்களும் உள்ளூர் நிறுவனங்களும் இங்கு தொழில் செய்கின்றன. அதனால் வாடகையும் உயர்ந்துள்ளது. பல ஆண்டுகளாக இங்கு செயல்படும் தொழில்களுக்கோ பல சவால்கள். அணிமணி லிட்டில் இந்தியாவில் பல ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் கடைகளில் இதுவும் ஒன்று. அதிகமான வாடகையை கொண்ட ஸ்ட்ராங்கன் ரோட்டில் அமைந்துள்ளது. வாடகை செலவினால் இவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு உள்ளதா? முந்தைய காலகட்டத்தில் வந்து வாடகைங்கிறது மிகவும் குறைவான வாடகைகளை தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ கடந்த ஒரு 7-10 வருடங்களாக வந்து வாடகைகள் வந்து படிப்படியாக ஏற்றிக்கிட்டே போயிடுறாங்க, கூட்டிகிட்டே போகுது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10,000 12,000 இருந்தது 20,000, 20,000 இருந்தது 25,000. ஸோ இப்போ 20,000 இந்த கடைகள் இந்த ஏரியாவில் ஒரு நகை கடைகளுக்கெல்லாம் வந்தால் 20,000க்கு மேலே 30,000 தாண்டி கடைகளை பொறுத்து 30,000 தாண்டி வாடகை கொடுக்குற சூழ்நிலை இப்போ ஏற்பட்டுருக்கு. போதுமான அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கான இட வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. அதனால் உரிமையாளர்கள் வந்து கடையினுடைய உரிமையாளர்கள் வாடகையை வந்து கூட்டித்தான் வாங்குகிறாங்க. அது இப்பொழுது அது போட்டித்தன்மை அதிகமாக இருக்கணும், இப்போ கூடுதலாகவே வாடகை வாங்குகிறாங்க. இப்போ வாடகையை வந்து எங்களுக்கு கூட்டும்போது நாங்கள் இந்த வாடகையினுடைய சுமை இதை வந்து நாங்கள் பொருளுடைய விலையில் தான் நாங்கள் வச்சு விற்கிற மாதிரி இருக்கோம். விலையை கூட்டி விற்கும்போது நாங்கள் வாடிக்கையாளர்களை சில நேரங்களில் இழக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். ஒரு எங்கே கம்மியாக கொடுக்குறாங்களோ, எங்கே கூலி இல்லாமல் கொடுக்குறாங்க, எங்கே விலை குறைச்சி கொடுக்குறாங்க, இப்படின்னு போட்டித்தன்மை இருக்குது. வாடகை திடீர்னு நிறைய ஏற்றும் போது அப்போ அவங்கள அந்த வாடகையை கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்து கடையை விட்டுட்டு போயிடுற நிலைமை நிறைய இருக்குது. அணிமணி போல இங்கு பல தலைமுறைகளாக கடை நடத்தி வரும் பாரம்பரிய தொழில்கள் உள்ளன. இவை லிட்டில் இந்தியாவின் கலாச்சார சின்னங்கள். நீண்ட காலமாக வாடிக்கையாளர்களை தொடர்ந்து ஈர்த்து வருகின்றன. அந்த ஆதரவு வர்த்தக செலவை சமாளிப்பதற்கு போதுமானதா? அதிகமான வாடகையை தவிர இவர்களுக்கு வேறு என்ன பிரச்சனை? மனிதவள பற்றாக்குறை. இங்குள்ள பல தொழில்கள் குறைந்த சம்பளத்திற்கு வேலை பார்க்கும் வெளிநாட்டு ஊழியர்களை அதிகம் நம்பியிருக்கின்றன. கனமான பொருள்களை தூக்கவும் கடைகளில் சேவை செய்வதற்கும் அதிக ஆட்கள் தேவை. ஆனால் சிங்கப்பூரில் ஆள் சேர்ப்பு தொடர்பான பல கட்டுப்பாடுகள் உள்ளன. அதனால் ஊழியர்களை வெளிநாட்டிலிருந்து எடுப்பது கடினமாகி வருகிறது. இங்கே பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நம்ம இந்தியக்கார பிஸ்னஸ் தான். ஸோ அதனால் நம்ம பேசும் மொழியே தமிழ் மொழி தான். ஸோ அதனால் நமக்கு அந்த மாதிரி உள்ள ஆளுங்க தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் போக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லோக்கல்ஸில் உள்ளவங்க போக எல்லோரும் கொஞ்சம் நல்லா படிப்பு வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு. ஸோ அதனால் அவங்களாம் இந்த மாதிரி தொழிலுக்கு வர்றதுக்கு விருப்பப்படுறதில்ல. வராங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆஃபீஸ் ஜாப்ஸு, லாஜிஸ்டிக்ஸு, டிரைவரு, ஆனால் இந்த ஃப்ரண்ட் லைனில் வர்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க. இதனால் பாரம்பரிய தொழில் நடத்துவோர் வேலை செய்வதற்கு போதிய ஆள் கிடைக்காமல் அல்லாடுகின்றனர். குறிப்பாக நான் ட்ரெடிஷனல் சாசஸ் எனும் ஊழியர்களுக்கான நாடுகளின் பட்டியலில் உள்ள கட்டுப்பாடுகள் பெருஞ்சவாலாக உள்ளன. ட்ரெடிஷ்னல் சாஸ்னாக்கா மலேசியன்ஸு இந்த மாதிரி நாட்டில் உள்ளவங்க. ஓகே, நம்ம அதுலேருந்து நமக்கு எடுக்கிறதுக்கு அந்த கோட்டா இருக்குது நமக்கு. ஆனால் மலேசியாலேயே ஒரு பெரிய டிமாண்டு, நிறையா மலேசியன்ஸ் இங்கே வரதும் இல்லை. இப்போ அது மட்டும் இல்லை, இந்த நான் ட்ரெடிஷ்னல் சாஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்தியா, மயன்மார் இவங்க சிங்கப்பூரில் நிறையா இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் செக்டரில் வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒர்க் பர்மிட் இல்லை. அவங்க இந்த மெரீன் இண்டஸ்ட்ரீஸு, கன்ஸ்ட்ரக்ஷனு, மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் செக்டர் அப்படின்னா கடைகளில் வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இந்தியர்கள் நம்ம கடைகளில் வேலை செய்யணுன்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வரலாம். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்னாக்கா அவங்க ப்ரொஃபஷ்னல்ஸ். ஓகே, முக்கால்வாசி வந்தாக்கா எல்லாம் ஐடி இந்த மாதிரி லெவலில் தான் இருக்காங்க தவிர இந்த மாதிரி கடைகளில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. மற்றபடி எஸ்பாஸ்னாக்கா அதுக்கு கோட்டா இருக்குது.
10 சிங்கப்பூர்கள் இருந்தால் தான் ஒரு ஆள் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பூ கட்டுற ஆள்லாம் நம்ம எஸ்பாஸில் தான் கொண்டு வர முடியும். 10 சிங்கப்பூர் ஆளுகளுக்கு ஒரு கார்டன் கிராஃப்ட்ஸ்மேன் தான் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஹெரிட்டேஜ் பிஸ்னஸ்களுக்கு ரொம்ப பாதிப்பு அடைகிறது. ஸோ இதனாலேயே நிறைய தொழில்கள் இங்கே கஷ்டப்பட்டு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நேரம் கண்டிப்பாக வரும் எல்லாரும் விட்டுட்டு போகிறதுக்கு. ஒரு பெரிய உணவும் கூட இன்றைக்கு வந்து அவங்கள்ட்ட போய் பேசினாக்கா யாராவது இருந்தாக்கா அந்த கடையை வாங்குறது இன்றைக்கி உடனே கொடுத்துட்டு போயிடுவேன்ட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. மனிதவள பற்றாக்குறை, கூடுதலான வாடகை செலவுகள், அதிகரித்து வரும் போட்டித்தன்மை, இவையெல்லாம் பாரம்பரிய தொழில்கள் எதிர்நோக்கும் சவால்கள். செய்தியில் பார்த்திருப்பீர்கள், பெருகிக் கொண்டே போகும் செலவுகளை சமாளிக்க முடியாமல் பல ஆண்டுகளாக நடத்தப்படும் பாரம்பரிய தொழில்கள் மூடப்படுவதை. இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட வழி ஏதேனும் உள்ளதா? உதவி கிடைக்குமா? சிங்கப்பூரின் சிறப்பான கலாச்சாரம், மரபு இவற்றை கட்டிக்காப்பதில் இங்குள்ள பாரம்பரிய தொழில்களுக்கும் முக்கிய பங்குண்டு. ஆனால் அதிகமான சவால்களை எதிர்நோக்கும் இந்த தொழில்களுக்கு கூடுதல் உதவி தேவைப்படுகிறது. லீஷா எனப்படும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கம். இந்த அமைப்பு இங்குள்ள தொழில்களுக்கு சுமார் 20 ஆண்டுகளாக ஆதரவு வழங்கி வருகிறது. பாரம்பரிய தொழில்களின் சவால்களை எடுத்துரைப்பதில் கவனம் செலுத்துகிறது. லீஷா வந்து நிறைய உதவி செஞ்சுருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது, அதே நம்ம உதவி செய்கிறோன்னு. ஏனென்றால் நம்ம எப்போதும் வந்து பேக்ரவுண்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து நிறைய மீட்டிங்கள் வந்து போய் அட்டென்ட் பண்ணுவோம், MOMக்கு அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் இல்லாமல் STB சிங்கப்பூர் டூரிசம் போர்ட்லேருந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆதரவை வச்சு நம்ம வந்து MOM கிட்ட போய் பேசுவோம். அப்புறம் MOM கிட்ட பேசுனதுக்கப்புறம் MOM வந்து மினிஸ்டருங்கிட்ட பேசி அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து லீஷாவும் ஐராஸ் என்ற இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அசோசியேஷன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து MOM கிட்ட போய் பேசி நம்மளோட கஷ்டங்களை அவங்ககிட்ட அறிவித்து, அப்புறம் அவங்க வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு வந்து யோசித்து பார்த்துட்டு பார்லிமெண்ட்டில் இதை டேபிள் பண்ணி இப்போ தான் ஒரு ரீசன்ட்லி இந்த வருடமும் போன வருடம் வந்து இந்த ஒரு லா பாஸ் ஆனிச்சு. ஸோ ஷெஃப்ஸுங்க வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம், இல்லை சைனாலேருந்து எடுத்துகிட்டு வரலாம், எந்த ஊர்லேருந்து உங்களுக்கு வேணுமோ அந்த ஷெஃப்ஸை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்கள் கடையில் யூஸ் பண்ணிக்கலான்னு. ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க. சிக்கி எனப்படும் சிங்கப்பூர் இந்திய வர்த்தக தொழிற்சபை. அண்மையில் இந்த அமைப்பும் அரசாங்கத்திடம் பல வேண்டுகோள்களை முன்வைத்தது. எல்லாருக்கும் அவங்களோட பிஸ்னஸஸ் ஹவுஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஏரியாவில் உள்ள ரெண்டல்ஸ் அது வந்து ஒரு முக்கியமான தடைன்னு மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது அவங்களுக்கு. அதோட இன்க்ரீசஸ் அவங்களால மேனேஜ் பண்ண முடிகிறது, அவங்களோட ப்ரெடிக்டபிலிட்டி, அதை எப்படி அவங்களால இதுக்கு அவங்களோட பிஸ்னஸ்க்கு அதில் வந்து எவ்வளோ தூரம் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் இருந்தது. ஸோ அந்த ஃபீட்பேக்கை வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கும் அவங்களோட மித்த பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் டைமில் நாங்கள் அவங்களோடக்கு சேர்ந்து அவங்களுக்கு கூட ஃபீட்பேக் கொடுத்துருந்தோம். சிக்கி வந்து அரசாங்கத்தோடு இணைந்து லிட்டில் இந்தியாவில் உள்ள ஹெரிட்டேஜ் பிஸ்னஸஸ்க்கு எனர்ஜி எஃபிஷியன்சி கிராண்ட் வழங்குவதற்கு உதவி செஞ்சுருக்குது. அதுக்கு வேண்டிய திட்டங்கள், அதுக்கு வேண்டிய ப்ராசஸஸ் அதை கொஞ்சம் சிம்பிளாக்கி நம்மளை மெம்பர்ஸ்லாம் எப்படி அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த கிராண்ட்ன்றதுக்காக ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு என்ன சொன்ன போனால் அவங்களுக்கு வந்து அவங்கள பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு உள்ள ஐடியாஸ் அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்தோம். தேசிய மரபுடைமை கழகம் சிங்கப்பூர் மத்திய பகுதிகளில் செயல்படும் பாரம்பரிய தொழில்களுக்கு ஆதரவு வழங்கவும் அவற்றை அங்கீகரிக்கவும் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. அவற்றில் ஒன்று ஆர்கனைசேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிராண்ட் எனும் அமைப்பு உருமாற்ற மானியம். ஆர்கனைசேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிராண்ட் வந்து ஒரு மானியம். வருடத்துக்கு 2 முறை கடைகள் வந்து விண்ணப்பிக்கலாம், மே அப்புறம் நவம்பரில். இந்த மரபுடைமை தொழில்கள் வந்து ரொம்ப பழமையானதாக இருக்க தேவையில்லை. ஒரு புது மரபுடைமை தொழில், அதாவது பாரம்பரிய பொருட்கள் சேவைகள் அவங்க விட்டாலே
இந்த மானியத்துக்கு அவங்க விண்ணப்பிக்கணும். ஆனால் விண்ணப்பிக்கும் போது அவங்களோட கடையை, அதாவது தொழிலை எப்படி அவங்க மேம்படுத்த விரும்புகிறாங்கன்னு தெளிவாக விண்ணப்பிக்கணும். இந்த மரபுடைமை தொழில்கள் விண்ணப்பிக்கும் போது அவங்களோட தொழிலை எப்படி மேம்படுத்த போகிறாங்க, என்ன மாதிரி புது யோசனைகள் வைத்திருக்காங்கன்னு அவங்க விவரிக்கணும். இந்திய தொழில்கள் இன்னும் நிறைய முன் வர்றது நல்லது. Our SG Heritage Plan எனும் சிங்கப்பூர் மரபுடைமை திட்டம் 2018ஆம் ஆண்டில் தொடங்கியது. இதன் கீழ் ஸ்ட்ரீட் கார்னர் ஹெரிடேஜ் கேலரிஸ் எனும் லிட்டில் இந்தியாவின் தெருமுனைகளில் மரபுடைமை கண்காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டன. குறைந்தது 30 ஆண்டு வரலாற்றை கொண்ட 8 கடைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அண்மையில் சிங்கப்பூர் மரபுடைமை திட்டம் 2.0 எனும் புதிய திட்டத்தையும் அறிவித்துள்ளது தேசிய மரபுடைமை கழகம். SG ஹெரிட்டேஜ் பிளான் 2.0 வந்து 2023லிருந்து 2027 வரைக்கும் மரபுடைமை சூழலை எப்படி மேம்படுத்துறது அதுக்கான ஒரு திட்டம். அதுக்காக மக்கள் நிறைய யோசனைகள் எங்களுக்கு தந்திருந்தாங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த சிங்கப்பூர் மரபுடைமை தொழில் திட்டம். இந்த திட்டத்துக்கு வந்து தகுதி பெறணும்னா நீங்கள் வந்து 30 வருடங்களுக்கு மேலாக வந்து இயங்கி இருக்கணும், பாரம்பரிய பொருட்கள் அல்லது சேவைகளை வழங்கணும், முக்கியமாக சமூகத்தோட ஒரு பிணைப்பு இருக்கணும். ஸோ இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அந்த கடையை வந்து சுயமாகவே விண்ணப்பிக்கலாம், அல்லது பொதுமக்கள் அவங்க மனம் கவர்ந்த மரபுடைமை தொழிலை அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ஆனால் இது வந்து அந்த கடையோட அனுமதியோடு செய்யணும். மக்கள் வந்து தொடர்ந்து மரபுடைமை தொழில்களுக்கு மட்டும் இல்லாமல் மரபுடைமை நடவடிக்கைகள், NHB செய்கிற எந்த ஒரு முயற்சியோ திட்டத்துக்கோ தொடர்ந்து ஆதரவு அளிக்கிறது நல்லது. அது வந்து நம்ம சொந்த அடையாளத்தை மட்டும் இல்லாமல் சமூக பிணைப்பையும் வந்து வலுப்படுத்துது. சிங்கப்பூரில் பாரம்பரிய தொழில்களை துடிப்புடன் வைத்திருக்க அண்மையில் புதிய பணிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய தொழில்களை எடுத்து நடத்துவதற்கு தேவையான திறன்கள், இவற்றை மற்றவர்களுடன் பகிர்வது, தொழிலை உருமாற்றுவது, கலாச்சாரத்தை கட்டிக்காப்பது, இவற்றுக்கெல்லாம் எப்படி உதவ முடியும் என்பதை புதிய பணிக்குழு ஆராயும். எத்தனை தொழில்கள் இந்த திட்டத்தினால் பயன்பெறும் என்பது இன்னும் தெரியவில்லை. இதை பற்றி மேலும் பல விவரங்கள் கூடிய விரைவில் பகிரப்படும். லிட்டில் இந்தியா இங்க தினமும் திருவிழா தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்சம்னா அது உணவு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக சைவ சாப்பாடில் கேவர் போட்டு அப்பமும் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இதுக்காகவே உட்லண்ட்ஸ்லேருந்து வண்டி கட்டிட்டு வருவேன். மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நெருக்கமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்திய மரபு பாரம்பரியம் லிட்டில் இந்தியாவில் இவற்றை நாம் எங்கும் பார்க்கலாம், அனுபவிக்கலாம். இங்குள்ள பாரம்பரிய தொழில்களும் அதற்கு ஒரு முக்கிய காரணம். இந்த தொழில்கள் மறையாமல் காப்பாற்றினால் மட்டுமே வளமான வரலாறும் கலாச்சாரமும் கொண்ட லிட்டில் இந்தியா போன்ற வட்டாரங்களை துடிப்புடன் வைத்துக் கொள்ள முடியும். நான் ஹர்னிதா, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.